அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, 10 பாட்டுல மதுரை காஞ்சியில 642லேருந்து 47 வரைக்கும் இருக்கிற பாட்டு. அதாவது போலீஸ்காரங்கள பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அத பார்ப்போம். சரியா? அம் "ஒடுக்கம் ஒற்றி வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல, துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர் அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர், செறிந்த நூல்வழி பிழையா நுணங்கு நுண்தேர்ச்சி ஊர்காப்பாளர்." பாட்டு எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. அதாவது வயக்களிறு அப்படின்னா வலிமையான ஆண் யானை, களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. வயக்களிறு வலிமையான ஆண் யானையை தேடுமா, அதாவது வேட்டையாடுகின்ற பொழுது அந்த வயப்புலினா வலிமையான புலி அப்படி தேடும். வேட்டையாடுவதற்கு தேடுவது போல அவங்க ராத்திரியில் திருடங்க எங்கெல்லாம் பதுங்கியிருக்காங்கன்னு பார்த்து தேடுவாங்களாமா. அப்போ வந்து அடுத்து துஞ்சா கண்ணர். துஞ்சா கண்ணர்னா தூங்காமல் கண் விழித்து நைட்டில் தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா பெரும்பாலான குற்றங்கள் வந்து அந்த காலத்தில் ராத்திரியில் தான் நடந்திருக்கு. இப்போது பகல்லையும் நடக்குது. காலம் எப்படி மோசமாக போயிருக்கு பாருங்க. துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர். அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. நல்ல தைரியசாலிங்க தான் போலீஸ் வேலைக்கு போவாங்க. வந்து அஞ்சாத தன்மை உடையவர்கள். அடுத்து அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர். அறிந்தோர்னா யாரு? அறிந்தோர்னா நம்ம தெரிஞ்சவங்க கிடையாது. அறிந்தோர்னா களவு நூட்களை கற்று பெரிய திறமைசாலிங்களா இருப்பாங்க இல்லையா? அதாவது இப்போ டீச்சரு, ப்ரொஃபஸர் மாதிரி. அவர்களால் புகழப்பெற்ற ஊர்காவலர்கள். ஏன்னா வந்து அவங்க நல்ல நல்ல திறமையாக படிக்கிறாங்க, நல்ல திறமையாக செயல்படுறாங்கன்னா அவங்கள பாராட்டுவாங்க இல்லையா ப்ரொஃபஸர்ஸ்லாம். அதுபோல் அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர், செறிந்த நூல்வழி. செறிந்த நூல்வழினா சிறந்த நூட்கள், அதாவது செறிந்தனா டெப்த்தாக படிக்கிறதுனால ஆழமாக படிக்கிறது. செறிந்த நூல்வழி பிழையா நுணங்கு நுண்தேர்ச்சி. அதாவது இது வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலை இந்த போலீஸ் வேலை. ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா? 2 பேர்கிட்டயுமே வந்து வெப்பன்ஸ் இருக்கும். அங்க வந்து கத்தி வச்சிருக்காங்க. எனி டைம் வந்து ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய வேலை. நுண்தேர்ச்சி ஊர்காப்பாளர். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம அரைகுறையா கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அரைகுறையா கத்துக்கிட்டாலே அது ஃபெயிலியர் தான். அதனால ரொம்ப நல்லா கத்துக்கணும். இல்ல நான் டக்குன்னு என்னோட சமையல் விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. இல்ல சில சமயத்துல என்னோட மனச்சாட்சி பயங்கரமா வேலை செய்யும். நூல்வழி செறிந்த நூல்வழி பிழையா நுணங்கு நுண்தேர்ச்சி ஊர்காப்பாளர். சரிங்களா? இது அவர்கள் வந்து ஆனா வந்து என்ன சொல்றது? இப்போ இருக்கிற நம்ம ஊர்ல வந்து போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் கம்மியாம, லீவு கிடையாது. நைட் டியூட்டி, பகல் டியூட்டின்னு மாத்தி மாத்தி வேலை செஞ்சு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குதாமா. அதனால தான் அவங்க வந்து குண்டா இருக்காங்களாம். கண்ட கண்ட நேரத்தில சாப்பிடுறது, தூங்குறது. ஏறக்குறைய வந்து ஒரு ஏறக்குறைய நான் என்னோட குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ, ராத்திரி 11 மணிக்கு சாப்பிடுவேன். எல்லாரையும் தூங்க வச்சுட்டு. அதாவது குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்தப்போ. ஆ 11 மணிக்கு சாப்பிடுவேன். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாரி ரொம்ப கடுமையான வேலை செய்றாங்க போல இருக்கு நம்ம நாட்ல. ஆ எனக்கு போலீஸ்காரங்களோட அனுபவம் வந்து எப்படின்னா, ஆஸ்திரேலியாவுல இந்தியாவுல வந்து பாஸ்போர்ட் வாங்குறப்போ ஒரு தடவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அவ்வளோதான். ஆ மெல்பர்ன்ல இருந்தோமா, அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. நான் அப்போ ஒரு இந்தியன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா பேசுறதுக்கு யாருமே கிடைக்கல. சும்மா தனியா இருந்தா அப்படியே பயங்கர கஷ்டமா இருந்தது. நான் போனேன். ஒரு 1 மாசம் இருந்தேன். அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு அந்த வீட்ல இருந்து அந்த ஹோட்டலுக்கு போற வழி தெரியும். அதாவது ட்ரெயின்ல போணும், ஒரு ட்ராம்ல போகணும். திரும்பி வர்றது மட்டும் தான் தெரியும். மத்த இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானே என்ன பண்றேன்னு தெரியல. அங்க ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்கேன். எனக்கு ரோடு க்ளோஸ்டுன்னு தெரியல. அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க போல இருக்கு. ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னாரு, "இங்க பாரும்மா", அதாவது இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. "இந்த ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து அந்த தெருவுல போய் நின்னு பஸ் ஏறுங்கன்னாங்க." இப்ப அந்த தெருவுக்கு போயிட்டா எனக்கு கூகுள் மேப்ஸ் வச்சு தெரியாது. அப்போ வந்து அவ்வளோ இதெல்லாம் தெரியாது. பயங்கர இன்னோசென்ட் வச்சுக்கங்களேன். அம் அப்போ அவரு சொல்றாரு, "இந்த ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பஸ் வரவே வராது. அந்த பக்கம் போய் நின்னு பஸ் ஏறுங்கன்றாங்க." அப்ப நான் சொல்றேன் அவர்கிட்ட, "இல்ல, எங்க வீட்டுக்காரர் இங்க தான் பஸ் ஏறணும்னு சொன்னாரு. இங்க பாருங்க பஸ் ஸ்டாப் நம்பரு." அப்படி சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்புக்குலாம் நம்பர் இருக்கு. அத நான் காமிக்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு போலீஸ்காரர், "ட்ரஸ்ட் மீ." அவரு சொல்றத விட்டு பார்த்தா எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. "ட்ரஸ்ட் மீ, ஐ அம் எ போலீஸ். நீங்க அங்க போய் ஏறுங்க." அப்படின்றாரு. சரி அப்புறம் நான் போனேன்.
அப்புறம் 2வது வந்து போலீஸ் அனுபவம் என்னன்னா, சவுத் பர்த்ன்ற ஏரியால குடியிருந்தோமா, அது வந்து ஒரு பில்டிங். ஒரு சின்ன பில்டிங். ஒரு 3 மாடி பில்டிங். குத்து குத்தா 3 பில்டிங் இருக்கும். குட்டி குட்டியா 3 மாடி தான் இருக்கும். அதில வந்து ஆட்டோமேட்டிக் டோர். கார் உள்ள வந்துருச்சுன்னா, போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அதாவது கீ வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த வீட்ல என்ட்ரன்ஸ்லயே எங்க வீடு, தரையில. அப்போ ஒரு குடிகாரர் வந்துட்டாரு. அதான் கதவ தட்டுறாரு. இப்படி நாக் பண்றதில்ல. பேங் பேங்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டுறது பயங்கரமா தட்டுனாரு பாருங்க. நான் அப்போ வந்து ஒரே ஒரு குழந்த தான் இருந்தது. அது ஒரு 2, 3 2 வயசுல. ஓ! பயங்கரமா தட்டுனதுனால நான் பயந்துட்டேன். சரி தட்டிட்டு போட்டுன்னு கூட விடல. இப்பன்னா தட்டிட்டு போட்டும் அப்படின்னு விட்டுருவேன். உடனே போலீஸ் ஃபோன் பண்ணிட்டேன். சவுத் பர்த்லேருந்து கென்சிங்டன்ல. ஒரு 4, 5 வீதி தள்ளி தான் போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆ 5 நிமிஷம் கூட இல்ல. உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களும் தட்டுனாங்க. தட்டிட்டு போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. நான் நல்லா யோசனை பண்ணிட்டு மெதுவா திறந்தேன். வந்து பார்த்துட்டு போனா என் பொண்ணு சொல்றா. எனக்கு வந்து முதல் பொண்ணு மட்டும் இருந்தது. அவ சொல்றா, "குட் பப்பீஸ்" அப்படின்னா. அவளுக்கு போலீஸ்ன்னு சொல்ல தெரியல அப்போ. இப்படி சொல்றா, "குட் பப்பீஸ் அம்மா." அதாவது ஃபோன் பண்ண உடனே ஓடியாந்துட்டாங்க. சீக்கிரம் வந்துட்டாங்களாமா. அவங்கள பார்த்தோனே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா, இப்ப நம்ம நாட்லலாம் அப்படி உடனே வரமாட்டாங்க. எப்படி சொல்றது? இங்க வந்து குற்றச்செயல் கம்மியா இருக்கு இல்லையா? அதனால உடனே உடனே அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்ம ஊர்ல வந்து ஃபோன் பண்றதுக்கு ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி, குற்றங்கள் நெறையா நடக்குது. என்ன பண்றது? அப்புறம் 2 போலீஸ் அனுபவம் தானா, வேற என்ன சொல்லலாம்? 3வது கார் டிரைவிங் போயிட்டு, அதாவது 2க்கும் எல்லோவுக்கும் இடையில போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது எல்லோ லைட் இருக்கு. போலாமா வேணாமா? அதாவது அத ரெட் லைட் அப்போ. அதாவது நீங்க டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு, ரெட் லைட் வாங்கணும். அடுத்து கிரீன் லைட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் லைசென்ஸ். அப்ப போலாமா வேணாமா? போலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு, அப்படி போனேன் பாருங்க. அது ரெட்டுக்கும், எல்லோவுக்கும் இடையில வந்துருச்சு. அந்த அடுத்த லேன்ல போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நான் பார்க்கல. இருந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா வேற சைட்லேருந்து வந்து அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். உடனே கார கொண்டு வந்து ஓரம் கட்டிட்டாங்க. இந்த பேனிஸ்டர் ரோட்டுக்கிட்ட. ஓரங்கட்டி அ ஃபைன் போட்டாங்க. என் பையன் அதாவது என்னோட பிறந்த குழந்த இருக்கு. 2வது பிள்ளை என் பையன். அவனுக்கு என்ன ஒரு 2 1/2 வயசு இருக்கும். 3 வயசு இருக்கும். அவன் சொல்றான். அவன் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருந்தான். அம்மாட்ட போலீஸ் பேசுனாங்க. அவங்க சொல்றாங்க, "சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இப்படி வண்டி ஓட்டுறீங்க." ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் லைட்டா தூக்கத்துல இருந்தேன். எனக்கு தப்பு தான் அப்படி போனது. என்ன பண்றது? சரியா தூக்கம் இல்லாதனால அப்படி வண்டிய ஓட்டிட்டேன். 3 அனுபவம் ஆஸ்திரேலியா போலீஸ்காரங்ககிட்ட. ஆனா வந்து எப்படி சொல்றது? கரெக்ட்டா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம $200 நான் பெனால்டி கட்டினேன். இந்த லைட்ல போனதுக்கு. ஆனா